வணக்கம். அதிர்ஷ்டம் தரும் அன்பர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. ஆடி மாதம் ஒரு அதிர்ஷ்டமான மாதம். இந்த மாதம் பிறந்ததிலிருந்து சில ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டமும் நல்ல யோகமும் வரப்போகுது. அந்த அதிர்ஷ்டம் உங்கள் ராசிக்கு இருக்குதான்னு பார்ப்போமா? வாங்க பார்ப்போம். இந்த ஆடி மாதத்தில் இது ஒரு தட்சிணாகாலம் சொல்லுவாங்க. தேவர்களுக்கு இரவு பொழுது. இந்த காலங்களில் ஒரு குறிப்பிட்ட ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அதே போல் குரு பெயர்ச்சி, சனியோட வக்கர பயிற்சி, ராகு கேது பயிற்சியுடைய அந்த பயிற்சியுடைய ஒரு காரணத்தன்மையோடும் உங்களுக்கு ஜாதகத்தில் தசாபுக்தி தகுந்த மாதிரி பலன் கூடலாம் குறையான் ஒழிய கண்டிப்பான ஒரு அதிர்ஷ்டம் கிடைத்தே தீரும். அதில் முதல் பாகம் போட்டுட்டோம். இது ரெண்டாவது பாகம். இரண்டாவது பாகத்தில் முதலாவதாக வரக்கூடிய ராசினா தனுசு ராசி. தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் ஒரு அற்புதமான ஆண்டாக அமையும், அற்புதமான மாதமாக அமையும். இந்த ஆடி மாதத்தில் எடுத்து வைக்கிற ஒரு காரியமும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் நல்ல வரவேற்பும் நல்ல வாய்ப்பும் கிடைக்கும் என்பது ஐயமில்லை. தனுசு ராசிக்காரர்களுக்கு போராடிக்கிட்டே இருக்காங்க. ஒரு நல்ல இடம் அமையலை, ஒரு நல்ல வேலை அமையலை, நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்காம போடுற மாதிரி வரமாட்டேங்குது அப்படின்னு நிறைய ஒரு ஏக்கம் உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த ஆடி மாதம் தட்சிணா காலத்தில் கண்டிப்பான முறையிலே உங்களுக்கு குருவானுடைய அனுகிரகமும் சனியோட வக்கர அனுகிரகமும் ராகு கேது அனுகிரகமும் கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றத்தை ஏற்றத்தை கொடுக்கும், ஐயமில்லை. தனுசு ராசிக்காரர்கள் தனம், திருமணம், குழந்தை பாக்கியம், இடம் மாற்றங்கள் எல்லாமே கிடைக்கும். சற்று தாமதம் கிடச்சிரும், ஆனால் கண்டிப்பாக கிடச்சிரும். வாழ்த்துக்கள். அதன் பிறகு கன்னிராசி. ஏன்னா கன்னிராசிக்கு சனியோட வேகம் அதிகமாக இருந்தாலும் குருவோட பார்வையும் குருவோட ஆசீர்வாதமும் அங்கே ராகு கேதுடைய இருப்பிடமும் உங்களுக்கு புதனுடைய அனுகிரகம் இருக்கிறனால கண்டிப்பான தட்சிணா காலத்தில் கண்டிப்பாக உங்களுக்கும் சில மாற்றங்களும் ஏற்றம் கிடைக்க தீரும். இதுவரைக்கும் வரக்கூடியாத பண வரவுகள் வந்து அடையும். கடன் பிரச்சனைகள் தீரும். எல்லாருக்கும் வரவு கிடைக்கும். உங்கள் கடன் உள்ளவங்க கடன் பிரச்சனை தீரும். ரொம்ப நாளாக கடன் வச்சுருந்தையா, கடன் கொஞ்சம் தீர்ந்துருச்சியா, சொத்து விற்காமல் இந்த விற்று பழைய சொத்தை விற்று புது சொத்து வாங்கிறது, இடம் விட்டு இடம் மாறுறது, எல்ஐசி பணம் வந்து கிடைக்கிறது, அதே போல் நோயில் ஒரு நல்ல முன்னேற்றம் அடைகிறது, நல்ல ஆலோசனைகள், நல்ல அனுபவங்கள் இந்த மாதத்தில் கிடைக்கும். பெரிய மனிதனோட ஆசீர்வாதமும் அந்த ஆதரவும் கிடைச்சிரும். நல்ல நண்பர்கள், நல்ல கூட்டாளிகள், அடுத்த இனத்துக்காரங்கள், இடம் விட்டு இடம் பெயர்ந்து போகிறது, வெளிநாடு போகக்கூடிய யோகங்கள், வெளி மாநிலம் யோகங்கள், கடற்கரை சம்பந்தப்பட்ட இடங்களில் தொழில் சாமான் அமைகிறது, எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக அமையும். உங்கள் ஜாதக தசாபுத்தி தகுந்த மாதிரி முன்ன பின்ன அமையும். கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு கடமை தரமாக இருந்தவங்களுக்கு நல்ல கண்ணியம் கட்டுப்பாடோட ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையும் நல்ல அமைதியான சூழ்நிலை அமையும் என்பது ஐயமில்லை. கன்னிராசிக்காரர்கள் கலங்க வேண்டாம். வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக கடகராசி. இந்த கடகராசிக்காரங்களுக்கு பெரிய போராட்டமாக திறந்துக்கிட்டு இருக்குது. என் வாழ்க்கையில் போராடி ஏகப்பட்ட போராட்டத்தை பார்த்து சலிச்சு போயிரு. ஆனால் உண்மையாக கடகராசிக்கார ரொம்ப பொறுமையானவங்க. நீங்கள் எவ்வளோ போராட்டம் இருந்தாலும் எதையும் தாங்கும் இதயம் கொண்டவங்க இந்த கடகராசிக்காரங்க, கடகலக்கணத்துக்காரங்க. ஏன் அப்படின்னா இந்த லக்கணத்துலேயும் இந்த ராசியில் தான் குரு உச்சம் வருவார். ரொம்ப பொறுமைக்கு பெருமையானவங்க இந்த கடகராசிக்காரங்க. உங்கள் பொறுமைக்கு கண்டிப்பாக ஒரு பெருமை உண்டு. என்ன கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சீக்கிரம் கிடச்சிடாது, லேட்டாக கிடைக்கும். ஒரு 40 வயசுக்கு மேலே உள்ளவங்க தான் இந்த கடகராசிக்காரங்கள். நல்ல வாழ்க்கை, நல்ல ஒரு அமைப்பு, நல்ல யோகம், தொழில் மாற்றங்கள், இடம் மாற்றங்கள், பசு பாக்கியம் வாங்கிறது, பால் பாக்கியத்தோட குழந்தை பெறுறது எல்லாமே 40 வயசுக்கு மேலே கிடைக்கிறது. நிலச்சி நிற்கும். அதுக்கு முன்னால் வந்து நிலைக்காமல் போயிடும். ஏன்னா ஒரு தண்ணி இது தண்ணி நிற்குங்க, போய்கொண்டே இருக்கும். அது செல்ல தான் அதுக்கு மதிப்பு அதிகம். ஒரே இடத்துல இருந்தால் அப்போ தண்ணி ஒரு இடத்துல கிடக்கு வைங்களேன், அது என்ன ஆகும்? கெட்டு போகும். ஓடு தண்ணிக்கும் கெட்டு தண்ணிக்கும் வித்தியாசம் இருக்குது. ஓடு தண்ணி குளித்தா உடம்புக்கு நல்லது,
குளத்தில் குளிச்சிங்கன்னா உடல் கெடுதின்னு சொல்லுவாங்க. ஏன்? அங்கே பூச்சி ஓட்டம் அதிகமாக வரும் செய்யும், உருவாகும். அதனால் நீங்கள் சென்று கொண்டே இருப்பதே சிறப்பு. அப்படிப்பட்ட காலங்களில் ரொம்ப படாதுபாடுபட்டு அட்டமச்சனியில் குருவோட அனுக்கிரகம் 11ஆம் இடத்துல இருந்தனால நல்ல லாபஸ்தானம், தொழில் முன்னேற்றங்கள், குரு பயிற்சி இதுவரைக்கும் கிடைக்கக்கூடாத ஒரு பதவி உயர்வுலாம் இந்த ஆடி மாதத்துலேருந்தும் கிடைக்க போகுது. நல்ல மாற்றங்களும் ஏற்றம் கிடைக்கும். நல்ல பெருமையும் அருமையும் உங்களை தேடி வருவாங்க. இது வரைக்கும் நம்ப முடியாத நண்பர்கள்லாம் உங்களை நம்பி வந்து பண வசூல் பண்ணுவாங்க. இது வரைக்கும் நீங்கள் செஞ்ச ஒரு அன்புக்கும் பண்புக்கும் பொறுமைக்கும் மிக அற்புதமான பலனாக இந்த ஆடி மாதம் அம்மன் அனுகிரகத்தோட பராசக்தி அனுகிரகத்தோடு கிடைக்க போகுது. வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக ரிஷபராசி. ஏன்னா ஜென்மத்திலே குரு உட்காந்துருக்கிறார். அப்போ ஜென்ம குரு என்னையா செய்வார் அப்படின்னா, சில பேருக்கு வந்து ஒரு ஆசிரியர்கிட்ட படிக்க போகிறோம், முதல்ல கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு 3 மாதம்லாம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதே பழகிட்டால் அதே அமிர்தமாக நமக்கு இருக்கும். எதையுமே எல்லா வேலையும் பாருங்கள், எந்த தொழிலும் ஈஸியாக கிடச்சிருமா? கிடைக்காது. ஈஸியாக கிடச்சா நிலைக்காது. அப்போ கஷ்டப்பட்டு நீ படிச்சிங்கன்னா இஷ்டப்பட்ட வாழ்க்கை வாழலாம். அப்படிப்பட்ட ரிஷபராசிக்காரர்களுக்கு கஷ்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் பழையபடி உங்களுக்கு நல்ல ஒரு பணமழை பொழியக்கூடிய ஆடி மாதம் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல குருவும் இருக்கிறாரு, அதோட சந்திரன் உச்சம் பெறுறாரு, இந்த ராசியில் சுக்கிரன் ஆட்சி பெறுறாரு. பெண்களுக்கு உண்டான மிகப்பெரிய ஒரு ராஜயோகம் இந்த ஆடி மாதம் பிறந்தவங்களுக்கு. இது ஆடி மாதம் பிறந்தது ஆடி பூரத்தில் ஆண்டாள் அவதரித்த தலம். ஆடியில் வந்து அம்மன் வழிபாடு பண்ணுறது, அதேமாதிரி கூழ் ஊற்றி வழிபாடு பண்ணுறது, திருவிளக்கு வழிபாடு பண்ணுறது, அதுக்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு வழங்குறது எல்லாமே ஆடி மாதத்தில் அற்புதமான பலனாக உங்களுக்கு அமையும். சிவராசிக்காரர்களுக்கு ஆடி மாதம் தேடி வந்து செல்வம் கிடைக்கும். இது வரைக்கும் நீங்கள் போராடிக்கிட்டு இருந்ததுக்காக ஒரு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம், இடம் விட்டு இடம் மாறக்கூடிய சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள், சொந்த பந்தங்கள், அது மனைவி மூலியமாகவும் சகோதரி மூலியமாகவும் நல்ல ஒரு செல்வங்களும் அதுக்கு தகுந்த ஒரு வேலை வாய்ப்பு, தொழில் முன்னேற்றங்கள் உங்களுக்கு வந்து அடையும் என்பதில் ஐயமில்லை. அப்போ இந்த ஆடி மாதத்தில் இது வந்து இரவு காலம். பெரும்பாலும் இந்த ரிஷபராசியில் உள்ளவங்க மட்டும் இரவு நேரங்களில் பயணங்களை தவிர்ப்பது நல்லது. அதே குரு வந்து உட்காந்துருக்காரா, அப்போ நீங்கள் அதாவது உழைப்பு இருக்கணும், உழைப்பு இல்லாமல் இருக்கக்கூடாது. இரவு நேர உழைப்பை வந்து இங்கே தவிர்ப்பது மிக மிக நல்லது. அதே இரவு வேலை உணவுகளை வந்து கொஞ்சம் அது உடலுக்கு தகுந்த மாதிரி சாப்பிட்டுனா நல்லது. ஏன்னா உடல் உபாதைகள் அப்பப்போ சின்ன சின்ன உடல் உபாதை வந்து விட்டுருக்கும். பெரும்பாலும் இந்த வாயு கோளாறு உங்களுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை அதிகமாக இருக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு உடல் சம்பந்தப்பட்ட உயிர்கள், இந்த தோல், குமட்டல் இந்த மாதிரிலாம் வந்து விலகும். உணவு விஷயத்தில் நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது இந்த ஆடி மாதத்தில். அதுக்காக தான் ஆடி மாதத்தை விரத காலம்னு சொன்னாங்க. இதேவருக்கு இரவு பொழுது 6 மாதம் இரவு பொழுது, 6 மாதம் பகல் பொழுது. இந்த இரவு பொழுது பொதுவாகவே நீங்கள் உணவுகளை குறைச்சி சாப்பிடணும். செரிமானம் ஆகாது இயற்கையாகவே. உஷ்ணமான நேரங்களில் நல்லா சாப்பிடுங்க, செரிமானம் ஆயிரும். குளிர்ச்சியான அதிகமாக சாப்பிட்டோம்னா செரிமானம் ஆகாது. ஏன்னா சூடு இல்லை உடம்புல. சூடு இருந்தால் தான் உடம்பு வந்து செரிமானம் கிடைக்கும். அப்படிப்பட்ட காலங்களில் இந்த ரிஷபராசிக்காரர்கள் இரவு உணவுகளை கொஞ்சம் நிதானத்தோடு சாப்பிடணும்னு கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் இந்த ஆடி மாதம் உங்கள் குலதெய்வங்களை போய்ட்டு வாங்க. அதே போல் இந்த பொதுவாக எல்லாருமே ஆடி மாதம் தன்னுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுறது, இஷ்டதெய்வ வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பாக, சப்த கன்னிமார் வழிபாடு பண்ணுறது ரொம்ப அற்புதமான பலன் கொடுக்கும். வருகிற காலங்கள் உங்களுக்கு மிக குலதெய்வத்தின் அனுகிரகத்தோடும் இஷ்டதெய்வ அனுகிரகத்தோடும் உங்கள் வாழ்க்கையில் எல்லா செல்வம் பெற வேண்டும் என்று அதிர்ஷ்டம் தரும் யோகம் உங்களை வாழ்த்தி மகிழ்கிறது. அடுத்த தொகுப்பில் சந்திப்போம். மகிழ்ச்சியோடும் இருங்க. மனமோட வாழ்வு உண்டு. வாழ்த்துக்கள்.